சாப்பிடலீங்களா? ஹாய். இதே ட்ரெஸ் லைட் கலர்ல போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற? என்ன சொல்லணும்? நீங்க சொன்ன உடனே நானும் பிடிக்கலன்னு சொல்லணுமா? என்னடா இன்னும் என்ன பண்றது? இப்பெல்லாம் உங்க எண்ணம் அப்படிதானே இருக்கு. அதுக்காக எங்க மாமா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. இரு. என்ன சொன்ன? உங்க மாமாவா? ஏன் விஜய் வர வர இவ்வளவு கோமா பேசுற? ஐயா சாமி, நான் பாட்டுக்கு செவனேன்னு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நீங்களா வந்து பேச்சு கொடுத்துட்டு இப்ப ஏன் கோவப்படுறேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? விஜய், நான் சாதாரணமா தான் விஜய் பேச ஆரம்பிக்கிறேன். ஆனா நீ தான் அதை பேசி பெருசாக்கி அதை அப்படியே சண்டை ஆக்கிற. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நான் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் இந்த வீட்ல நான் கோவக்காரி அகங்கார பிடிச்சுவங்கிற பேச்சு தான் வரும். இப்ப இந்த வீட்ல என்னையும் உன்னையும் தர வேற யார் இருக்கா? அப்ப உன் கோபம் எல்லாம் என் மேல, அப்படித்தானே? ஆமாங்க, இந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நான் அதை பத்தில கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நீங்க சரியா இருப்பீங்கிற நம்பிக்கையில. ஆனா இப்ப சொல்லு. இப்ப நான் மாறிட்டேன், அப்படித்தானே? இங்க பார், இப்பவும் சொல்றேன், அவங்கள நான் சத்தம் போட்டது உனக்கு சாதமா பேசணுங்கிறக்கா இல்ல. அவங்க மேல தப்பு இருந்துச்சு, அதனாலதான் அவங்கள கடிச்சு பேசினேன். இப்ப நீ நடந்துக்கிறது தப்பாவும் இருக்கு, ரொம்ப அவசர புத்தியாவும் இருக்கு. அதனால உன்னையும் கண்டிச்சு பேசுறேன். அப்போ அவங்க பண்ணதல்ல. இரு விஜய், நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். முதல்ல நான் பேசி முடிச்சிடறேன். இதுவரைக்கும் என் பக்கம் இருந்து எந்த மாற்றமும் இல்ல. எப்போ நான் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன். ஆனா உனக்கு சாதமா நான் பேசலைங்கிறத தப்புன்னு சொன்னா என்னால என்ன செய்ய முடியும்? உன் பக்கம் உள்ள தப்பையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்போ மொத்தத்துல எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்ல, அதானே சொல்ல வரீங்க? இப்படி பேசினா என்ன விஜய் செய்ய முடியும்? ஆமாங்க, உங்களுக்கு என்னதான் குத்து சொல்ல தெரியும்? இந்த நிலைமையில பிடிவாதமா என்ன அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப குழந்தைய வச்சுக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கஷ்டம் தான் விஜய், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம். இந்த கஷ்டத்தை நீயா வீம்பா இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்க. ஏன் என்னைய பார்த்து இந்த வேலையை செய்யுங்க அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல எங்க வீட்டாளுங்க பார்த்து சொல்ல வேண்டியதானே? நீ என் மேல உள்ள கோவத்துல நீ வீம்பா கஷ்டப்பட்டா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இப்ப உன் கோபம் எல்லாமே தனனி வீட்ல இருந்து கூட்டு வந்தது தானே? நான் ரொம்ப சாதாரணமா சொல்றேன் விஜய், நீ கொஞ்ச நாள் தனனி வீட்ல போய் இரு. உன் கோபம் எல்லாம் சரியான பிறகு திரும்பி வா. ஆமா, நீங்க வானா வரணும் போனா போணும் பாருங்க. என்ன விஜய், நான் அந்த இடத்துல சொன்னேன். ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்க விஜய், ஆத்திரமும் கோவமும் நிம்மதியை கெடுக்குமே தவிர வேற எதுக்கும் அது உபயோகப்பட போறது இல்ல. கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பேசு. ஆமாங்க, நாங்க பிராக்டிகலா புரிஞ்சு பேசுறது தப்பு, அதுக்காக கோவப்பட்டாலும் தப்பு. அதையே நீங்க சொன்னா கரெக்ட், அப்படிதானே? அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் தான் அங்க சொல்லிட்டு வந்தாச்சுல. அதுக்கப்புறம் அங்க போனா நல்லா இருக்காது, இங்கே இருக்கேன். நல்லா இருக்கு விஜய், கூட பிறந்த அக்கா வீட்டுக்கே போறதுக்கு சம்பிரதாயம் பாக்குறது. ஓகே விட்டு, நீ அங்க போலன்னு சொல்லிட்டேல, அப்ப நீ இங்க இருக்கிறவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தானே போனோம். இங்க இருக்கிறவங்களோடயா கர்மம்? வேண்டான்னு ஒதுங்கி போனாலும் வீணா வந்து வம்புக்கு இழுக்கிறாங்க. இந்த லட்சணத்துல அவங்க உதவியை கேட்டுட்டாலும் விஜய் சும்மா இருங்க. அவங்க பேர்ல என்னதான் தப்பு இருந்தாலும் அதை அப்படியே பூசி மொழிகிறங்க. சாரி விஜய், ரொம்ப 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 வாழ்க்கையில கஷ்டப்பட போறங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அவங்க பக்கம் நியாயம் சொல்ல வரல, அவங்க பக்கம் தப்பு இருக்கு. ஆனா ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு நியாயமாகாது. எப்போ உன் மரமண்டல ஏற போகுதுன்னு தெரியல. சே.
என்னாச்சு? வாடகை கொடுப்பா, ஓனர் கேட்டுக்கிட்டே இருக்கார்ல. இன்னைக்கு மணி ஆர்டர் வந்துரும்ண்ணா, ஈவினிங் வாங்கிங்கண்ணா. என்ன மணி ஆடுறப்போ உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் மணி ஆர்டர். கண்டிப்பா இன்னைக்கு வந்துரும் சொல்லணும். இந்த மேன்சல்ல இருக்கிற ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டு இங்க இருக்கிற பசங்க எல்லாரையும் காலி பண்ணிடுற. இனிமே இந்த மேன்சன்ல நீ நான் மட்டும்தான் இருக்க போறோம். நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், நீ மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ணு. டே ரமேஷ், என்னடா இதெல்லாம்? ஏன் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்ப அந்த வாட்ச்மேன் கிட்ட போய் சண்டை போட்ட? உனக்கு யார் மேலடா கோவம்? எனக்கு இந்த உலகத்து மேல கோவம்டா. இப்ப குடிக்க வேற ஆரம்பிச்சிட்ட. நானே ஒரு கம்பெனில 10வது சம்பளத்துக்கு வேலை பார்த்து இந்த மேன்ஷன்ல குப்பை கொட்டிட்டு இருக்கேன். 10வதுக்கு நீ வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையாடா? சாரிடா, சாரி. இனிமே என்னால் உனக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. என்னால யாருக்குமே இனிமே தொந்தரவு வேண்டாம். அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு ஜாலியா இருங்க. என் அப்பா பிசினஸ் பண்ணட்டும், நீ இந்த மேன்ஷனை கட்டிக்கிறாள். அவ பாட்டுக்கு இருக்கட்டும். நான் ஒரு வேஸ்டா என் அப்பா கூட இருந்தேன். உன்னாலதான் பிரச்சனைன்னாரு. இப்ப நீ என்னால பிரச்சனை வேண்டாடா. சாரி, சாரிடா. நான் ஒரு வேஸ்டா. என்னால தனியா வாழ முடியல, சொந்த கால்ல நிக்க முடியல. நான் யூஸ்லெஸ். நம்ம லவ் பண்ண எப்படி? பேசாம செத்து போயிடலாம். என்ன மாதிரி ஏதாவது டிசைட் பண்ணுண்டா. டிசைட் பண்ணிட்டேன். உனக்கு எப்பனுக்கு இனிமே நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். டிசைட் பண்ணிட்டேன். மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். லீலா, குட் மார்னிங் சார். என்னம்மா லீலா, ஒரு வாரம் லீவ் வேணும்னு கேட்ட, அதுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிட்ட. அது ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு சார். ப்ராப்ளம்னா சால்வ் ஆயிடுச்சா? உங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியாயிடுச்சா? இல்லை சார், ஆனால் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ அவர் வீட்டில் தான் இருக்காரு, கூட என் மாமனாரும் இருக்காரு. புதுசாக இப்போ தான் வேலையில ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப நாள் லீவ் எடுக்கிறதும் சரியில்லை, அதான் உடனே வந்துட்டேன். ஓகேம்மா, உனக்கு என்ன உதவி வேணாலும் தயங்காம என்கிட்ட கேளு. ஓகே? தேங்க்யூ சார். ம். என்ன சிவகுமார், பாத்தியா? பார்த்தேன் பார்த்துட்டு தான் வரேன். அம்மாவுக்கு அங்கே இருப்பு கொள்ளலடா, அதான் கொடுத்த லீவை கேன்சல் பண்ணிட்டு ஓடி வந்துட்டாங்க. ஏண்டா நம்ம லீவு பத்தலாம் எக்ஸ்ட்ரா லீவ் கேட்டுட்டு இருக்கோம், இவன் என்னடா போட்ட லீவை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கா? என்ன காரணமா இருக்கும்? அதாவது தொழில் பக்தி கூடி போச்சுன்னு அர்த்தம், அதான் மேட்ரு. தொழில் பக்தி கூடி போல, பதி பக்தி குறைஞ்சு போச்சு, அதான் உண்மையான மேட்ரு. டேய், இதெல்லாம் ஈஸியா படிஞ்சிருண்டா. போற போக்குல ஒரு தட்டு தட்டணும்னு வச்சுக்க, சட்டுன்னு விழுந்துரும். உனக்கு என்னப்பா, நீ யாரு எல்லாம் படிஞ்சிடும். டேய் என்ன? டேய் எங்க தட்டு விடுற நான் பார்க்கலாம். ஏன் இப்படி எல்லாம் புரணி பேசுறீங்க? உங்க கண்ணு முன்னாடி தானே நிக்கிறேன். 2 தட்டு தட்டி தான் பாருங்களேன். நான் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? தட்னா விழுந்துருவாளா? ஈஸியா மடங்கிடுவாளா?
இவ புருஷன் மேல அது இருக்கா? இதெல்லாம் நானே உங்ககிட்ட விவரமா சொல்றேன். நீங்க என்ன செய்றீங்க? உங்க வைஃபை கூட்டிட்டு வாங்க. நானும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். அதோட நீங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு அவங்களுக்கு நான் விளக்கமா சொல்ல வேண்டாம்? ஐ எம் சாரி மேடம். இல்ல சார், நான் உங்க வைஃப் கிட்ட பேசணும். பாவம் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க இருக்கீங்களான்னு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்? ஏன் சார், பொம்பளைங்கள பொறுக்கிறதோ வேலைக்கு போறதோ அவ்வளவு பெரிய பாவம்மா. ஒருத்தி உங்க கண்ணு முன்னாடி வேலை பார்க்க வந்தா அவ மனசுல என்ன ஓடுது? அவளை தட்டுனா விழுந்துருவாளா?